நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். கால்வெளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 16 வசனத்தில் ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில, வனாந்திர நிலையில, ஒருவருக்கும் உதவி செய்ய கிடைக்காத, ஒத்தாசை இல்லாத, நிர்பதையான இக்கட்டான சூழ்நிலையில ஆகாரின் கண்ணீரை துடைத்து அவளுக்கு உதவி செய்தவன். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 56 சங்கீதம் 8 வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை என்னுடைய துருத்தியில் வையும் சொல்லி தாவீது ஜெபிக்கிறாரு. தாவீதின் வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ விதமான நெருக்கங்கள், அலைச்சல்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், தொல்லைகள், என் கண்ணீரை துருத்தியில் வையும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறாரு. தாவீதின் கண்ணீரை துடைத்து தாவீதை வழிநடத்தின தேவன். ஆகார் மாத்திரமல்ல, தாவீது மாத்திரமல்ல. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி, தன் வியாதி நிமித்தமாக, மரண பயத்து நிமித்தமாக, மரணத்து நிமித்தமாக எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு எசேக்கியாவுக்கு சுகத்தை கொடுத்து, அவருடைய ஆயுசு நாட்டில் 15 ஆண்டை கூட்டி கொடுத்து கர்த்தர் எசேக்கியாவை ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். காலவெளியில நாம் எதை நினைத்து கதறி கொண்டிருக்கிறோம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கண்ணீர் யாவையும் துடைக்க போதுமானவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், தாவீதின் கண்ணீரை துடைத்தவர், எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்தவர். அந்த வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை துடைத்த தேவன் இந்த நாளில் உங்கள் கண்ணீரையும் அவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். அன்பின் பிதாவே, தர்மையான வேலையிலும் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் மிகுந்த வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு, கண்ணீரோடு, துயரத்தோடு இருக்கிற மக்களை நீர் அறிவீரப்பா. உடைய கரத்தில் அப்படியே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பீராக. எது நிமித்தம் அவருடைய முகத்திலிருந்து கண்ணீர் வெளிப்பட்டாலும் நீர் எல்லாவற்றையும் காண்கிறவரப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. அவளை தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவர், இந்த ஜெபத்தில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் போக்கி வரத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தூய்மைக்கு விலைக்கு மீட்டுக்கொள்ளுங்க. எங்கள் பகுதி மக்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தின் குடிகளுக்காக ஜெபிக்கிறோம். பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சேலம் மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அங்குள்ள சபைகளை ஆசீர்வதிங்க. அங்குள்ள ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளர்ந்து பெருக கிருபை தாங்க. சேலம் மாவட்டத்தில் எந்தெந்த கிராமங்களிலே சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய திவ்ய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.